முழுநேர அரசியல்வாதியாக உருவெடுத்துள்ள தளபதி விஜய் அவர்கள் தற்போது ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்திற்கு பின்பு தயாரிப்பு பணிகள் தற்போது நடந்துட்டு இருக்காம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுமே அவர் சினிமாவை விட்டு முழுநேர அரசியலுக்கு செல்ல உள்ளார் அப்படின்ற தகவல் வெளியாகிடுச்சு. அதனால படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருக்கு. இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்க சத்யன் சூரியன் ஒளிப்பதிவுமே பண்றாரு. கேவிஎன் புரொடக்ஷன் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. படத்துல கதாநாயகியாக பூஜா ஆக்டே நடிக்க முக்கிய வேடங்கள்ல பாத்தீங்கன்னா மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே நடிக்கிறாங்க. கடந்த ஆண்டு இறுதியில இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. பெரும்பாலான காட்சிகள் பாத்தீங்கன்னா சென்னையில உள்ள பனையூர்ல தான் எடுக்கப்பட்டிருக்காம். அதுவுமே ஸ்டூடியோ அமைக்கப்பட்டு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கா. அடுத்த ஆண்டு ஜனவரி 9 படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்தை தமிழகத்தை தாண்டி பாலிவுட்ல கைப்பற்ற ஒரு மிகப்பெரிய போட்டியே நிலவற்றிருக்கா. இந்த படம் பாத்தீங்கன்னா நேரடியாகவே 4-5 மொழிகள்ல ரிலீஸ் ஆகுது. அதனால இந்த படத்திற்கு மிகப்பெரிய மார்க்கெட்டுமே இருக்கு. தமிழை தாண்டி தற்போது பாலிவுட்டிலுமே தளபதி விஜய் அவர்களுடைய படங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில அங்க உள்ள டாப் நடிகர்களுக்கு இணையாக ஜனநாயகன் திரைப்படத்துடைய வியாபாரம் ஆகியுள்ளதாம். சோ இந்த தகவலை தற்போது படக்குழு தரப்புல இருந்தே வெளியாகி உள்ளதால இதனை ரசிகர்களுமே செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்துடைய முதல் காட்சிக்குமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.